இருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் வெர்சஸ் யூஎஸ்ஏ ப்ளே பண்ணக்கூடிய T20 மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 9 PM ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தலாஸில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ தலாஸ்க்கான பிச் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம ப்ரெடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டெலகிராம் குரூப்பில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களே, நீங்கள் வந்து ஐபிஎல் மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. சுயராக வந்து இந்த மேட்சை இன்டர்நேஷனல் மேட்சை பொறுத்தவரை நம்ம பெஸ்ட்டாகவே டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சுயராக நம்மளுடைய வின்னிங் பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிக் டீமும் ஒரு ஸ்மால் டீம் அந்த மாதிரி தான் எடுத்து நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பிக் டீம் வின் பண்ணுவாங்க, ஸ்மால் டீம் லாஸ் பண்ணுவாங்க. கேப்டன் விசி பிக் டீமில் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி நம்ம போடும்போது சுயராக ஜிஎல்வி அடிப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் சுயராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஐபிஎல் மாதிரி தயவு செய்து நினைக்காதீங்க. ஸோ இன்டர்நேஷனல் மேட்சை பொறுத்தவரை சூப்பராக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம்ஸுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் அண்டு பாபர் அசாம் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஐயூப் உள்ளே வர்றாரு அப்படின்னா அப்போ பாபர் அசாம் நம்பர் 3க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி எல்லா பிளேஸுமே. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல் சப்போஸ் ரிஸ்வான் அண்டு பாபர் அசாம் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்பர் 3 உஸ்மான் கான் வருவார். ஸோ அதுக்கடுத்து நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கர் சாமான். ஸோ அதனால் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்திகார் சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசாம் கான் இந்த மாதிரி உங்களுடைய பிளேயிங்கில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இக்திகார் அகமது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளேயிங்கில் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சதாப் கான், ஃப்ரீடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ரஃப், அமீர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ ஒரே ஒரு சேஞ்சு பேட்டிங்கை பொறுத்தளவில் ஐயூப் இல்லை அப்படின்னா சுயராம் முகமது ரிஸ்வானும் பாபர் அசாமை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுயரா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயூப்புக்கு பதிலாக இந்த பிளேஸில் அசாம் கான் உள்ளே வந்துடுவார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 11th பிளேஸ் இக்தியார் அகமது உள்ளே தான் இருக்கார். ஸோ அதனால் பெரிய மற்றபடி சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பவுலர்ஸை பொறுத்தவரை ஒரே ஒரு சேஞ்ச், அமீருக்கு பதிலாக அப்பாஸ் அபிரிட்டி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஒரு சேஞ்ச் வேணால் நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் வேறு யாருக்காவது இன்ஜுரி இருந்தால் அப்பாஸ் அபிரிட்டி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பாகிஸ்தான் டீமை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பேட்டிங் அண்ட் T20நாலே முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் பேட்டிங்கில் கலக்குவாங்க. ஸோ மிடில் ஆர்டரில் வந்து பக்கர் சமான் சூப்பராக ப்ளே பண்ணுவார். உஸ்மான் கானை பொறுத்தளவில் நம்பர் 3ல் பேட்டிங் பண்ணும்போது சூப்பராக நிறைய 50s அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பவர் ஹிட்டர். ஸோ அதனால் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அசாம் கானு நல்ல ஒரு ஃபினிஷராக நிறைய மேட்சஸ் இருந்திருக்காரு. இக்தியாரும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி பவுலிங்கில் பொறுத்தவரை இந்த 5 பேரை ஸ்டிக் பண்ணி போவோம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்பின்னரில் ஒன் மோர் ஸ்பின்னர் எடுத்து வர்றதுக்காக பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்கிறது சதாப் கான் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பவுலர்ஸோட ஸ்டிக் பண்ணி வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது சுயரா அவங்க எல்லாருமே நல்ல சரியான பேஸ் அட்டாக்கு. ஸோ அதனால் பாகிஸ்தான் டீம் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் சுயராக வந்து பார்த்தீங்கன்னா 90 ரன்னு 80 ரன்னுக்கு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கேப்டன் விசி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைடு தான் ட்ரை பண்ணோம். ஸோ அதிகமான பேர் இப்போ அஃபிரிட்டி அண்ட் ஹாரிஸ் அப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுனா நசீம் ஷாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அமீரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னா அஃபிரிட்டி, அமீர் பெஸ்ட் கேப்டன் விசி தான். அதை தாண்டி போகும்போது ஹாரிஸ் ரஃப், அதுக்கடுத்து ஃபைனலாக நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நசீம் ஷாவுக்கு தான் இப்போ 4th நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக அஃபிரிட்டி, ஹாரிஸ் ரஃப் கொடுக்கலாம். அதுக்கடுத்து அமீர், நசீம் ஷா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் சதாப் கானை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலுமே ஆனால் இப்போ இன்டர்நேஷனல் மேட்சும் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெஸ்ட் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை. இருந்தாலும் ஒரு சில மேட்ச் கலக்கிடுவார். ஸோ அந்த அடிப்பில் சதாப் கான் சுயராக நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுலில் கண்ண மூடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுலில் கொஞ்சம் டீம்ஸை கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ ரிஸ்வான், பாபர் அசாம், பக்கர் சமான் 3 பேருமே கலக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உஸ்மான் கான் சூப்பராக இருக்காங்க. ஐயூப் வந்தாலுமே சூப்பராக பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு இருக்காங்க. அதனால சுயராக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரீசனாக அந்தளவுக்கு ஃபேஸ் அட்டாக் இருக்குது. பாருங்கள், இப்போ அமீராக இருந்தாலும் சரி, நசீம் ஷாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சரியான ஃபேஸில் வீசக்கூடிய பவுலர்ஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய ஃபேஸ் அட்டாக்கில் யூஎஸ்ஏ தாக்கு பிடிப்பாங்களான்னு பார்க்கணும். ஸோ அது பார்ப்போம். அது மாதிரி யூஎஸ்ஏ சைடு பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர், படேல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக பெஸ்ட்டாக இல்லை. அது மாதிரி கோஸ் அது மாதிரி ஜோன்ஸ் 2 பேருமே இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய மேட்சஸ் சூப்பர்ப்பா. ஜோன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிரேட்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 89+ நாட் அவுட்டில் இருந்திருக்காரு. கோஸை பொறுத்தவரை ஒரு 50+ ரன் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஆண்டர்சனை பொறுத்தவரை தொடர்ந்து இப்போ T20ல கலக்கிட்டு வராரு. விக்கெட் டேக்கிற பவுலிங்கில் ஒரு விக்கெட்டுங்கிறது மினிமம் கேரண்டியாக எடுத்துறாரு. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்தாலும் ஒரு 20+ ரன் அடிப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது ரேனிக்
குமார் இந்த மாதிரி பிளேயர்ஸோட பேட்டிங் கிரியேட்டாக இருக்கும். ஒரு 20+ ரன் ஒரு அடிப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். கெட்சிங் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக எக்கனாமிக்கலாக இல்லை, நிறையா மேட்சஸ் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருந்தார். ஸோ ஒரே ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அது மாதிரி சேசிங் ஒரு டீசெண்டாக பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெட்ராகர் அண்ட் அலிகான் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, இருந்தாலும் ஒரு சில டீம்ஸில் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். S1 ஸோ யாருமே அவரை ட்ரை பண்ணலை. ஸோ ஒரு சில டீம்ஸில் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுடைய பெஸ்ட்டு பவுலிங் பேட்டிங்கில் எக்கோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஆல்ரவுண்டரில் ஆண்டர்சன் பெஸ்ட்டாக இருக்கார். பவுலர்ஸில் ஹெட்சிங் இந்த மாதிரி 4 பேருக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் மேலே டெய்லர், எம் பட்டேல், கீழே உள்ள பவுலர்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரொட்டேஷனாக நீங்கள் வேணால் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து இந்த இங்கே எங்கே ப்ளே பண்ண போகிறாங்கன்னா தாலாஸில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. தாலாஸோடைய பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா யூஎஸ்ஏ ப்ளே பண்ணும்போது கனடா வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் லூஸ் பண்ணி 194 ரன் அடித்தாங்க. ஸோ அதை யூஎஸ்ஏ வந்து ஈஸியாக சேஸ் பண்ணாங்க 3 விக்கெட் லூஸ் பண்ணி. நல்லா பேட்டிங் ட்ராக்காகவும் இருந்திருக்கு. ஆனால் நல்லா ஃபேஸ் அட்டாக் எடுக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் ஸ்வேரா. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏகோ 60+, ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 94 அந்த மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. விக்கெட் டேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு. இப்போ வந்து பாருங்கள் இந்த வான் சல்விக் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 3 ஓவர்ஸ் வரை பவுல் பண்ணியிருக்காரு. ஆண்டர்சன் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்சிங் சூப்பர்பான ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணி 27 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் சூப்பராக எடுத்திருக்காரு. இங்கே அலிகான் செம்ம எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. ஸோ நெட்ராகர் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இங்கே பெஸ்ட் பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்வேரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஹெட்சிங் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வான் சல்விக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில டீம்ஸில். ஆண்டர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெதர்லாந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வெனியூவில் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நேபாள் 10 விக்கெட்டில் 106 ரனுக்கு அவுட் ஆகியிருந்தாங்க. நெதர்லாந்து சரியான பவுலிங் அட்டாக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரில் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காரு. மற்ற யாருமே அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. ஸோ பெஸ்ட் விக்கெட் டேக்கரை வந்து நல்லா ஃபேஸ் அட்டாக் வான் வீக் ஒருத்தர் சூப்பரான ஒரு ஃபஸ்ட் பவுலர் வான் மீராகன் பேஸ் லீடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வந்துருக்கு. ஒரு 3 விக்கெட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலருக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே. இப்போ பிக்கிங் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ தாலாஸை பொறுத்தவரை 2 டைப்பான பிச்சஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஒன்று பேட்டிங் சப்போர்ட் நல்லா இருக்கும், ஃபேஸ் அட்டாக் எடுபடும். ஸோ அந்த விஷயத்தை கெஸ் பண்ணிங்க. பாகிஸ்தான் ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் பவுலர்ஸில் கேப்டன் வீசி போகிறது பெட்டர். சப்போஸ் பேட் பண்ணால் நீங்கள் வந்து பேட்ஸ்மேனில் கேப்டனும் வீசி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பவுலர்ஸுக்கு வீசி போகணும். ஒன் சைடாகவே போடுங்க, அதான் பெட்டர். ஸோ ஓகே. மீடியம் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாலும் ஒரு மீடியம் பிக்கில் தான் இருக்காரு. ஸ்வேரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கர் சாமான் ஸ்வேரா நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங்கன்னா ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி பார்க்கலாம். டெய்லர் பொறுத்தவரை ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, இருந்தாலும் ஒரு சில ஓவர் பவுலிங் பண்ணுறாரு, பார்த்துங்க. ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட் விக்கெட் இங்கே இருக்க முடியுமா பாகிஸ்தானுக்கு, அதையும் கெஸ் பண்ண வேண்டியது. ஹெட்சிங் ஓரளவு டீசெண்டாக இருக்கார். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா என்னை பொறுத்தளவில் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 பிளேயர்ஸை ட்ரை பண்ணுங்கள், ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லீஸ்ட் பிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹை பிக்கை நம்ம பார்ப்போம். இப்போ லீஸ்ட் பிக்கு முக்கியமாக இருக்கும். இப்போ லீஸ்ட் பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எம் பட்டேல் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, லீஸ்ட் பிக்கில் தான் இருக்கார். இனிஷியலாக விக்கெட் விழுகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் மிடில் இருக்கக்கூடிய ரேணிகுமார் சூப்பர்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஐயூப் வந்தால் அல்லது இந்த 3 பேரில் யார் வர்றாங்களோ ஸோ அட்லீஸ்ட் ஒரு பிளேயரை கண்டிப்பாக உங்கள் டீமில் வைங்க. நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அது மாதிரி இந்த 2 பிளேயரில் எனி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலிகான் அல்லது கெட்சிங் இந்த மாதிரி பார்க்கும்போது என்னுடைய சாய்ஸ் ஜெயசிங்காக அன்றைக்கி இருக்கும், பிக் பண்ணிக்கலாம். அமீர் லீஸ்ட் பிக்கில் தான் இருக்கார், பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரேணிகுமார் பெரிய லெவலில் யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க, ட்ரை பண்ணலாம். இந்த 3 பேரில் யார் இருக்காங்களோ ஸோ இதில் வந்து ஒரு பிளேயர். ஸோ அப்போ இங்கே வந்து 1 2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸில் 1 கம்பல்சரி பிக் ஆகிடுங்க. ஸோ சப்போஸ் இவரோ அல்லது இங்கே வந்து பவுலிங் ஆப்ஷன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் 2 சேம் தான். இங்கே 1 இங்கே 1 அல்லது 2 பேரில் 1. ஸோ இவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஹை பிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹை பிக்ஸ் எல்லாமே ஒரு 70% மேலே உள்ள பிக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்வான் ஹை பிக்கில் தான் இருக்கார். ஸோ அது மாதிரி பாபர் அசாம், ஃபிரிட்டி, ஹாரிஸ் ரஃப், நசீம் ஷா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கர் சாமான் அது மாதிரி வந்து அவங்க சைடு வந்து பார்க்கும்பொழுது ஜோன்ஸ், ஆண்டர்சன் இவங்கெல்லாம் வந்து ஹை பிக்கில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஓரளவு உஸ்மான் கான் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் ஹை பிக்கில் இருக்காங்க. சதாப் கான் இவங்கெல்லாம் இப்போ ஹை பிக்கில் இருக்காங்க. ஸோ அது ரொட்டேஷன் பேசிஸில் நம்ம ஹை பிக்கில் 1 or 2 பிளேயர்ஸை மிஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல சாய்ஸ். சப்போஸ் நீங்கள் ரிஸ்வானை ட்ரை பண்ணல மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் அப்ரார் ஆகும்போது உள்ளே வருவாருன்னு பாருங்கள். மேக்ஸிமம் அவருக்கான சான்ஸ் இல்லை. சப்போஸ் வந்தால் சூப்பர்பான விக்கெட் டேக்கராக இருப்பார். ஸோ அதை தெரிஞ்சுங்க.
ஸோ அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் விசி யாரெல்லாம் சூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அதிகபட்சமாக வந்து அஃபினிட்டி தான் 29% கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸ் தான் நீங்க பார்க்கலாம். ஆனா, இது ஒரு விஷயம் நல்லா கவனிக்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணா ரிஸ்வானோ அல்லது பாபர் அஸ்ஸாம் அல்லது பக்கர் சாமான் இந்த மாரி நீங்க கேப்டன் விசி மேல போங்க. நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணும்போது ஹாரிஸ் ரெப்புக்கு விசி போறது நல்ல ஒரு சாய்ஸ். அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஸ்வீரா நீங்க எஃப்ஐடி கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல மாற்றமே கிடையாது. ஸோ இந்த மாரி உங்களுடைய கேப்டன் விசிய ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீ அதுபோக ரிஸ்கி கேப்டன் விசின்னு பார்க்கும்போது உஸ்மான் கான், பக்கர் சமான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஸ்வீரா நீங்க ட்ரை பண்ணுங்க. அது மாரி சதாக் கான் செகண்ட் பவுல் பண்ணா ட்ரை பண்ணலாம். சில நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் பவுல்ல கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்கலாம் பெஸ்ட்டா இருந்திருக்காங்க விக்கெட் டேக்கிங்கில. நசீம் சார் ரீசென்ட் விக்கெட் டேக்கிங் நல்லா ஃபேஸ்ல வீசக்கூடிய பவுலர். ஆனா விக்கெட் டேக்கிங்ல பெஸ்ட்டா இருந்தது இல்ல. ஸோ அமீர் நிறைய மேட்ச் வந்து விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. 2 பேர்ல ஒருத்தர ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸு. ஆண்டர்சன், ஜோன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜோன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் வென்யூவில் 94 ஓவர் லாஸ்ட் மேட்ச் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் இனிஷியலாக கூட அவுட் ஆகலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டர்சன் நல்ல ஒரு விசிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணிங்க. இது வந்து எஸ்எலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் அஃபினிட்டி அண்டு ஹாரிஸ் ரெப்புக்கு கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜிஎல் போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேட்ஸ்மேனில் போகலாம். விசி போகலாம் அல்லது கேப்டன் போகலாம். நான் என்னுடைய பொறுத்தளவில் ஒரு ரிஸ்கி கேப்டன் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்கிறேன். முகமது ரிஸ்வானை கேப்டனாக வச்சுட்டு நீங்கள் விசி வந்து ஹாரிஸ் ரப் கொடுங்க அல்லது ஹாரிஸ் ரப்புக்கு கேப்டன் கொடுத்து நீங்கள் முகமது ரிஸ்வான் விசி கொடுங்க. இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி டீம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.